என்ன முறப்பு நாங்கள் திரும்ப பொறப்பு அப்படிங்கிறாங்க. இந்த டாஸ்மார்க் அந்த பக்கம் இருந்தால் அந்த கதவை பூட்டிட்டு இந்த பக்கம் திறக்குது. ஆட்சி தான் மாறுது, ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கு. நாங்கள் பழைய மாதிரி இருந்தால் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. இது எப்படிங்க ஒரு இளைஞர்களுக்கு நல்ல விஷயமா சேருமா? அது மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சார், ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் பக்கத்துல இருக்க அந்த நெல்வாய் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழரசன், விஜய கணபதி 2 பேரை வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. அதே பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த நெல்வாய் கிராமம் பிரேம் மற்றும் அவருடைய கூட்டாளிகள், அவர் வந்து விசிஆ குரூப்பை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல்ல தமிழரசனும் விஜய கணபதியும் பூர்ண ஆரோக்கியம் பெற்று வரணும் முதல் விஷயம். இதை போய் கம்யூனிட்டி ரீதியாக அந்த ரீதியாக இந்த ரீதியாவில் நாங்கள் ட்ரிகர் பண்ணி யாருமே ட்ரிகர் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் இந்த எஸ்பின்னு சொல்லியிருக்காரு. நானும் இந்த டிபேட்டு இந்த இன்டர்வியூ ரொம்ப யோசித்து நிதானித்து தான் நானும் இந்த தலைப்பை உள்ளே வந்தேன். ஏன்னா விஜய கணபதியும் தமிழரசனும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டு வர்றாங்க ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து, ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் 16ஆம் தேதி லீவு, பொங்கல் லீவில். அப்போ பிரேம்குமார் மற்றும் அவங்க நண்பர்கள் வந்திருக்காங்க. பிரேம்குமாருக்கும் தமிழரசனுக்கும் முன்விரோதம் ஏதோ இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. முன்னாடியே முன்பகை இருந்திருக்கு. இது அன்னைக்கு நடைபெற்ற பகை இல்லை. இப்போ 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கு. யாருக்கு? தமிழரசனுக்கும் பிரேம்குமாருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் கொஞ்சம் கைகலப்பாகவும் மாறி இருக்கு. ஒருத்தர் தாக்கியிருக்காங்க. தாக்கக்குள்ள அந்த வழியாக பைக்குக்கு பெட்ரோல் வாங்கிட்டு போன ஒருத்தர் பெட்ரோலை வாங்கி இவங்க 2 பேர் மேலே ஊற்றிடுறாரு. பிரேம் மற்றும் அவரது கூட்டாளிகள் யார் மேலே? தமிழரசன் மேலேயும் விஜய கணபதி மேலேயும் ஊற்றி ஃபயர் பண்ணதில் அவங்க எரிஞ்சிருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்றிருக்காங்க. இதுதான் முதல் கட்ட தகவல் அறிக்கை, முதல் கட்ட ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். அதில் சில அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். இது ஆனால் சமூக வலைதளங்கள் பலரும் பலவாறு, நான் சொன்னேன்ல ஒரு ஃபேக்ட்டு, அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் சமூக வலைதளத்தில் பலரும் பலவாறு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாதிரி பிரச்சனை நடக்கணுமா, அதுவாக நடக்கணுமா? இல்லை, ஒரு பாமக தலைவரே சொல்கிறாரு, பழைய பாமக நீங்கள் பார்க்கணுமா, இது வந்து ஜாதி ரீதியான தப்பு. ஒரு வன்கொடுமை, மருத்துவர் கட்சியோட தலைவர் ஆகுறாரு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு அஃபென்ஸ் நடக்குது, ஜாதியை வச்சு நடக்குதுன்னா அது வந்து தவறுன்னு நம்ம சொல்லணும். எப்போ அவங்க தான் புரியாமல் செய்கிறாங்க, நம்மளும் அதுமாரி செய்யக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். இது எப்படி இதுக்கு திருமாவளவன் பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்லை இந்த பக்கம் அன்புமணி பொறுப்பேற்றுக்கு வர சொல்லுங்கள். யார் இப்போ ஏதாவது நீங்கள் பேசிட்டு போயிடலாம். நாளைக்கு ஒரு கலவரம் ஆகுது, ஒரு 10 இளைஞர்களுக்கு அட்டாக் ஆகுது, அடிபடுறான், சாவுறான்னா யார் வீட்டில் சாவுத்தாலும் வலி தானேங்க. ஆமாம், உயிர் தான், உயிர் தானே. இது எப்படி ட்ரிகர் பண்ணிட்டு போகிறது சொல்லுங்கள்? கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அதை எஸ்பி கண்டிச்சிருக்காரு பாருங்கள். இது சம்மந்தமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறவங்களோ இல்லை இந்த மாதிரி பதிவு விடுறவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை என்ன முழுசாக முடியல அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா தமிழரசன், விஜய கணபதி 2 பேர் கிரிக்கெட் விளையாண்டு வந்தாங்க. இந்த பக்கம் பிரேமு அவங்க டீம் வர்றாங்க. பழைய கிளாஷு 16ஆம் தேதி பொங்கல் நேரம். எல்லோரும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆமாம், எல்லாம் நல்லா ஃபுல் ஃபார்மில் ஃபெஸ்டிவல் மைண்டில் இருந்திருப்பாங்க. முன்பகையில் வாக்குவாதம் வந்து மதுபதிலோடு இருந்திருக்கலாம். ரைட்டும் பார்க்கல, அதையும் சொல்லக்கூடாது. ஆமாம், அதையும் சொல்லக்கூடாது. இப்படி இளைஞர்களை குடியாரன்னு பார்க்காம சொல்கிறது, அதுவும் சொல்லக்கூடாது. சரி, சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டது இல்லை, திரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரியாவில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, போதிலேருந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொல்கிறாருல்ல. ஒரு தலைவர் சொல்லும்போது இப்போ நம்ம சொல்கிறதுக்கு என்ன? அப்புறம் ஒரு அரசியலாக அதை சொல்கிறாரு. நான் ஒரு அட்வொகேட்டாக சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் கொளுத்தி விட்டு குளிர்காயக்கூடாது. வழக்க சட்டம் படித்த நம்ம அது என்ன மாதிரி எரியுங்கிறது தெரியும். கண்டிப்பாக அவரே சொல்கிறாரு, நாங்கள் பழைய மாதிரி இருந்தால் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு. இது எப்படிங்க ஒரு இளைஞர்களுக்கு போய் நல்ல விஷயமா சேருமா? அது யார் பேசுகிறாலும் தப்புங்க. நான் எல்லாத்தையுமே தான் பேசுகிறேன். என்ன முறப்பு நாங்கள் திரும்ப பொறப்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எழுத தேவையில்லை. எதுக்கு எழுதணும்? திரும்ப சொன்னாரா இது மாதிரி பேசுகிறாரு? எழுத சொல்லி அவர் எங்கேயாவது பேசிகிட்டு இருக்காரா? அதானே, எங்கேயாவது இது மாதிரி சொல்கிறாரா? திருமாவளவனோட ஒரு பேட்டியில் பார்த்தேன், ஆத்திரப்படுபவர்களே இங்கே தோற்று போகிறார்கள், சகித்து கொண்டு பொறுமையாக போகிறவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் தான் தலைமைக்குரிய தகுதிக்கே வர்றாங்கன்னு. உண்மையிலே ரியலி ஃபேண்டாஸ்டிக். வள்ளுவனே இதை சொல்லியிருக்காங்க, பொறுத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொண்ணும் புகழத்தக. உன்னை அடிச்சிட்டான ஒருத்தன், ஒரு நாள் தான் அவனுக்கு இன்பம், நீ பொறுத்து போறியா, பொண்ணும் புகழத்தக. இந்த நகை நட்டு புகழ் எல்லாத்துக்கும் நீ தான் தக, அதுக்கு தகுதியானவன் வள்ளுவன் சொல்கிறான். இதை விட வேற என்ன இருக்குது? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். இது நம்ம படிக்கிறோம் புத்தகத்தில், கடைசியாக ரவுண்டில் இருந்துச்சு.
நீங்களாம் இருக்க தீண்டாமை மனித தன்மையற்ற செயல். தன்மையற்ற செயல். அது எப்படி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே இன்னொரு கம்யூனிட்டி வந்து அன்டச்சபிலிட்டி பண்ணுறதுங்கிறது எப்படி? நம்ம எல்லாருமே கோயிலுக்குள்ளே போக முடியலைங்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை. ஆமாம். அங்கே ஒரு சமுதாயம், கோயில் கருவறைக்குள்ள ஒரு சமுதாயம், அடுத்த கட்டத்துலேருந்து சாமி வெளியே 2 சமுதாயம் சண்டை போட்டுட்டு இருக்கு. வெளியே நின்று 2 சமுதாயம், அங்கே 2 சமுதாயம் போட்டுக்கிட்டு இருக்கு சண்டை. அதாவது இது எவ்வளோ பெரிய பிரிவினைவாதம், இது எவ்வளோ பெரிய வர்ணாசிரமம் இருக்குது. எல்லாருமே சூத்திரர்கள் தான் அப்படின்றது தான் மனு தர்மம் சொல்லுது. அந்த அடிப்படை புரிதல் வேணும்ல. இதுக்குள்ளே நீங்கள் தேவர், நீ நாடார், நீ கல்லர், நீ பல்லர், நீ பறையர், நீ வன்னியர், நீ சக்லியர், நீ சாண, எவ்வளோ பிரிவினை சொல்லுங்கள். ஆனால் இங்கே நமக்கு பிரச்சனை பண்ண வேண்டிய இடமே வேறு. ஆனால் மோதிக்கிட்டு இருக்கடா இங்கே வேறு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம். சரி, நடந்து போச்சு. ஒரு கட்சி தலைவர் போனவர், நான் அன்புமணி அண்ணன் மேலே அவ்வளோ மதிப்பு வச்சுருக்கேன் எனக்கு. ஆனால் அவர் படித்தவர் அப்படிங்கிறத விட்டு பிடிக்கும். ஆனால் சமீப மருத்துவர் சமீப காலத்து ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப மோசமடியாக இருக்குது. அவர் என்ன சொல்லணும், ஏப்பா நடந்திருக்கு, இதை போய் ஒரு சாதி சண்டையாவோ சமுதாய சண்டையாவோ எடுத்து நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது, அப்படி தானே பேசிட்டு வரணும். சாதியாவெல்லாம் எஸ்பி தெளிவாக சொல்கிறது, ஜாதி சண்டை கிடையாது, அவங்களுக்குள்ள பர்சனல் மோட்டிவ் முன்னாடி இருக்குது. அதை விசாரிக்கணும். அதை விசாரித்து பிரேம் மற்றும் யார் யார் அதில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இல்லை, திரு அன்புமணி அவர்களோட கோபம் என்னன்னா, இதே தமிழரசனுடைய அப்பாவுக்கும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால தான் நான் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அது அப்போ அந்த சம்பவத்துக்கு இவர் என்ன செஞ்சார்? தமிழரசோட அப்பாவை எரிச்சு கொண்டாங்களோ வெட்டி கொண்டாங்களோ சொல்கிறாருல இவர், அதுக்கு இவர் என்ன ஆக்ட் பண்ணாருன்னு கேட்டேன். என்ன நீதி வாங்கி கொடுத்தாரு சொல்லுங்கள். கேள்வி கேட்டீங்களா, பதில் சொல்லுங்கள். ஒரு வெங்காயமும் இல்லை. ஆமாம். சும்மா அப்போதைக்கு வந்து பேசிட்டு அப்படி மக்களை கிளர்ச்சி விட்டிட்டு போகிறதுக்கு தலைவன் இல்லைங்க. தலைவனுக்கு வழி நடத்தி போகணும், அரசன் போல். அந்த ஆட்சியை நம்ம கையில் வழி நடத்தணும், பக்குவப்படுத்தணும், எல்லாரையும் பண்படுத்தணும், படிக்க வைக்கணும். இது மாதிரி சம்பவத்துக்கு போராட்டம் பண்ணலாம், தாராளமாக போராடம், ரைட்ஸ் இருக்குது, உனக்கான உரிமை கேளு, வாங்கி போராடுங்க, நீதி பெறுங்க, எல்லாத்தையும் செய்யணும்ல. அதை விட்டு குட்டாம்போக்கா வந்து அடித்தா எப்படி? ஏங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் என் வீட்டில். 50 வருஷம் கழிச்சு வச்ச எத்தனாவது ஜெனரேஷன் நீங்கள்? உங்கள்கிட்ட வந்து அந்த வன்மத்தை நான் காமிக்கணுமா? உங்கள் தாத்தா எங்கள் அப்பா அடித்தார், இல்லை உங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவை அடித்தார், அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா? காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. வெள்ளைக்காரன் தான் நம்மளை அடிமைப்படுத்தினா. நீ இங்கிலாந்து போகிறதுக்கு லண்டன் போகிறதுக்கு போட்டி போடுறது இல்லையா நீங்களாம்? கண்டிப்பாக. என் பிள்ளை லண்டனில் இருக்குது, என் பிள்ளை இங்கிலாந்தில் இருக்குது, அவன் நம்மளை அடிமைப்படுத்தணும் தானே. அவன் நாட்டுக்கு ஏன் போகணும்? நம்ம யாரையாவது யோசிச்சிருக்கோமா? பதில் சொல்லுங்கள். கிடையாது. அதெல்லாம் ஒரு காலங்களில் நடந்துச்சு. அது ஒரு விரும்பத்தகாத செயல் தான். நம்ம இந்த மேஜர் மன்றோ சிலை கூட தான் இருக்குது. வெள்ளைக்காரன் கண்ட ஹைகோர்ட்டு தான் இடிச்சு தள்ளிடலாமா? சுக்குனராக இடிச்சிடலாமா சொல்லுங்கள்? வெள்ளைக்காரன் கண்ட அதை கடந்து போகணுன்னு நினைக்கிறீங்களா? வெள்ளைக்காரன் கண்ட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். வெள்ளைக்காரன் கண்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வெள்ளைக்காரன் கண்ட தான் எக்மோரு. பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, தாஜ்மஹாலையும் சேர்த்து இடிக்க வேண்டியதானே, எதுக்கு அதை வச்சுருக்காங்க? உலக அதிசயம் அது மட்டும் உனக்கு வேணும்? இதெல்லாம் வந்து பண்பட்ட மனிதனுக்கான அழகு இல்லை. ஒரு காலத்தில் அது துன்பியல் சம்பவம், அதை நான் கடந்து போகிறேன், நான் கடந்து வர்றதுக்கு நான் தயாராக நிற்கிறேன். அதுதான் உனக்கான சமத்துவத்தை தரும். அதே பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே நிற்கிறது வந்து அரசியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நோண்டுவாங்க. ஜாதி கர்மாந்திரத்தை யார் கண்டுபிடிச்சா? மந்திரவாதரை கண்டுபிடிச்சா, மந்திரி மாதிரி கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். கரெக்டாக போச்சா? இப்போ இந்த அரசியலை திருமாவளவன் பேசினாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஜாதி வச்சு பேசாதீங்க, இளைஞர்களை படிக்க சொல்லுங்கள், வேலை வாய்ப்பு போக சொல்லுங்கள், அதுதானே அழகு. வேலைக்கு போகணும், குறைந்தபட்சம் நீ ஒரு டிகிரி வாங்கினா தான் உனக்கு கட்சியிலே பொறுப்புன்னு சொல்லுங்கள். எல்லா கட்சியிலையும் சொல்லுங்கள், குறைந்தபட்சம் ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, ஆமாம் கட்சியில் பொறுப்பு தர்றேன், நல்ல பொறுப்பாக தர்றேன், நல்லா இரு. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா நோட்டீஸ் விட்டுறதுக்கும் நம்மளை வால் போஸ்ட் விட்டுறதுக்கும் சும்மா ஜாதி இப்போ ஒரே வார்த்தையில் அவர் ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இதே பழைய மாதிரி நாங்கள் கட்சியாக இருந்தால் பாமக இருந்தால் வேற மாதிரி. இது என்ன வார்த்தை அது? இது என்ன வார்த்தை அது? சித்திரை திருவிழாவில் எத்தனை பேர் செத்தாங்க ஈசிஆரில்? எவ்வளோ பெரிய படுகொலை நடந்துச்சு. இன்றைக்கும் மறக்க முடியுது அதெல்லாம்? இன்றைக்கும் மறக்க முடியல. எல்லா இதுலையும் சொல்கிறேன். தேவர் ஜெயந்தியில் போய் ஒரு வேனில் போனவங்கள ஒரு வெடிகுண்டு வச்சு அட்டாக் பண்ணாங்களே, அது சரியாது? யாருன்னே தெரியாத ஒரு 15 பேரை வேனில் அட்டாக் பண்ணாங்களே, அது சரியான்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய தப்பு. எல்லா இடத்துலையும் எல்லா தப்பும் நடந்திருக்கு. எல்லா ஜாதிலையும் இழப்புன்னா எல்லா ஜாதிலையும் இழப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா ஜாதிலையும் அதை ஜாதியாக மாற்ற வேண்டாங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்த சமுதாயமே அப்படி ஆக வேண்டியதில்லை. இப்போ தமிழரசன், விஜய கணபதி, அவங்களோட வெல்ஃபேர் என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன முன்பகை என்ன, அதில் இந்த பகையை தீர்ப்போம் அப்படி யாராவது பேசுகிறாங்களா? இந்த தலைவரால் வர்றாங்களா? நாளைக்கு இந்த பிரேம்குமார் இவங்களாம் முதல்ல விசிக்காங்கிறாரு, விசிக்க அனுதாபிக்கிறாரு. யாராக வேணா இருக்கட்டுங்க, தப்பு செஞ்சால் அவங்க அக்யூஸ்ட், அவங்க யாராக வேணா இருக்கட்டும், பிராமணராக கூட இருக்கட்டும்,
பாதிக்கப்பட்டால் அவங்க வந்து என்னை பொறுத்தவரையும் விக்டிம், அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் தான் நம்ம நிற்கணும். இதுதான் தர்மம். ஒரு இடத்துல மெஜாரிட்டி, இன்னொரு இடத்துல மெஜாரிட்டி இல்லாதவன அட்டாக் பண்ணுறாங்க. இதுதானே காலங்காலமாக நடக்குது. ஆமாம். அப்போ நம்ம யாரு பக்கம் நிற்கணும்? யார் பாதிக்கப்படுறானோ, யார் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறானோ அவன் பக்கம் தான் நிற்கணும். ஒருத்தன் கொலை செஞ்சதுனால கொலை செஞ்சவன் பக்கம் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று குரல் கொடுங்க. அதுதான் நம்ம செய்கிற ஆகப்பெரும் வேலைகளாக இருக்கும். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. கண்டிப்பாக அது ரொம்ப அது கத்தி எடுத்து வெட்டுறது கூட கொடுமையாக. ஆமாம், வலியும் வேதனையும் அப்பா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அவங்க அந்த மீண்டு வரணும், காயமாக வேறு ஆகிடும், தழும்பாக வேறு ஆகிடும், உருவமே மாறிடும், மூக்குக்கெல்லாம் பட்டுச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். நம்ம அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த பக்கம் வாங்க, பிரேம் அந்த குரூப்பு ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்கள்ட்ட போலீஸ் ஒழுங்காக விசாரிக்கணும். இந்த குற்றத்தை வச்சு நீங்கள் நீதியை மூடி மறைச்சிட்டு போகக்கூடாது. எதனால் என்ன பிரச்சனை உங்கள் நேரில் நடந்துச்சு, பெட்ரோலை ஊற்றி கொளுத்த வேண்டிய அவசியம் என்ன கொடுங்க ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு, எல்லாத்தையும் எதேச்சியாக நடந்துச்சா இல்லை திட்டம் நடந்துச்சா, ஏதோ ஒரு சடனாக கோபத்தில் செஞ்சீங்களா, இல்லை வேணும்னே நீ பெட்ரோலாக வாங்கிட்டு சொன்னீங்களாங்கிறத விசாரிக்கணும். வழக்கே மாறும் நான் சொல்கிற விதத்தில் விசாரிச்சா. ஆமாம், முதல்ல இதெல்லாம் விசாரிக்கணும். 2 பேருக்கு முன்பகை என்ன அதை முதல்ல விசாரிக்கணும். முன்பகைக்கு தீர்வு என்ன அப்படின்றத முடியும். ஆனால் அங்கே அந்த ஏரியாவில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. ராணிப்பேட்டையே கஞ்சா மாவட்டமாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு சார். கஞ்சா எங்கே தாங்க இல்லை, எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது, எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆனால் இப்போ ரொம்ப பெருகி போச்சு சார் தமிழ்நாட்டில். அது அரசியலுக்காக பேசுறது. கஞ்சா பெருகிட்டு சாராயம் பெருகிட்டு எல்லா இடத்துலையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுவும் இங்கே நடக்காமல் இல்லை. ஆர்ச்சிக்கர் மருத்துவமனையில் மட்டும்தான் நடந்துச்சா? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கலையா? ரேப்பு நடக்கலையா? சொல்லுங்கள். கரெக்டு. எங்கே நடக்கலை சொல்லுங்கள்? பொள்ளாச்சியில் நடக்கலையா? எங்கே நடக்கலை? எல்லா இடத்துலையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆட்சி தான் மாறுது, ஆட்சியாளர்கள் அப்படியே இருக்குது. ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருக்குது. தேர்ந்தெடுத்து மக்கள் நம்ம தானே, நம்ம மாறினா தானே எல்லாம் மாறும். நம்மளோட மனநிலை அப்படியே தானே இருக்குது. அந்த டாஸ்மார்க் அந்த பக்கம் இருந்தால் அந்த கதவை பூட்டிட்டு இந்த பக்கம் திறக்கிறது. ஆமாம், ஹைவேஸில் மதுபான கடை வைக்கக்கூடாதுன்னப்ப அப்படியா, இந்த பக்கம் மூடு அந்த பக்கம் துறை, வழியை சுற்றி போகிற, அது கொல்ல போகிறான், இது பைபாஸ், வழியை சுற்றி ஒரு 200 மீட்டர் வழியை சுற்றி போடுறாங்க, வழியை சுற்றி வருது, அவ்வளோதான். டாஸ்மார்க் ஓகே தான். இப்படி எல்லாத்தையும் பண்ணுறது. 2வது சாதியை பற்றி இப்போ இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் வந்த பிறகு சாதி இன்னும் வலிமையாக வளர்ந்துட்டு ரொம்ப கொடுமை சார். 2வது கயிறு, சாதி கயிறுலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் படிக்கிறப்ப சட்ட காலர் இருக்குல்லங்க, சட்ட காலரு. ஒரு லாரி டிரைவர் ஒருத்தன் பாமகக்காரன் காலரில் வந்து இந்த பாமகவுடைய சின்னத்தை சட்டையில் தச்சு போட்டிருக்கான். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம தான் அப்படின்றாங்க. பிள்ளராமா பேர் 18 மணி நேரத்தில் பாம்பே போகிறாங்கிறாங்க. இப்போ நம்ம தாங்கிறான். அவனை ஆர்டிஓலாம் பிடிச்சி செக் பண்ண வேண்டாமாங்க? 18 மணி நேரத்தில் பாம்பே போனால் ரோடு என்ன ஆகுறது, வேகம் என்ன ஆகுறது, ஏதாவது வண்டி வாசி சிக்கினா என்னங்க ஆகும்? உண்மையை சொல்கிறானோ பொய் சொல்கிறானோ? ஒரு டாடா ஏஸுக்கு போய் தாலி கட்டுறாங்க. புதுப்படம் வாங்கிட்டு வந்துட்டேன், 12,000 ரூபா பர்கூர் பட்டு, என் தாலி கட்டுறேன் போகிறேன் டாடா ஏஸுக்கு அப்படின்னு வண்டி கட்டுறான். அவனை எம்பவர் பண்ண தெரியல, அவனை பிடிச்சி வண்டி பூரா லைட்டு, சரி அது கூட லைட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வைப்பாங்க, புடவை கட்டுறாங்க போயிட்டு டாடா ஏஸுக்கு. என்ன மனநிலை சார்? ஏன் கேட்குறேன் என்ன மனநிலைன்னு? என்ன தான் நம்ம தான் பார்த்தீங்கல்ல, ரேடியேட்டர் உடஞ்சி போச்சு 3000 ரூபா போயிட்டு நம்ம தான் அப்படின்றா. அவனை என்ன கணக்கில் சேர்க்க சொல்லுவீங்க நீங்கள்? சட்டையில் போட்டிருக்கான் பாமக எம்பளத்தோட, திருப்பூரில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த கட்சி தலைவர் கண்டிக்க வேண்டாம். அப்படியே என்னடா அது, ஏன்டா அசிங்கப்படுத்துகிற, கட்சியை அசிங்கப்படுத்துகிற கேட்கணும்ல. அது திருமாவளவன் கட்சியில் இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்சாலும் தப்பு தான், கேட்டு தான் ஆகணும். நான் தான் சொல்கிறேன், என்ன முறப்பு, நான் திரும்ப பொறுப்பு ஏன் விட்டுற? அது அவர் தான் அசிங்கப்படுத்துறாரு. ஆமாம், அவர் படி மேலவான்னு கூப்பிட்றாரு. அவர் சொல்ல போனால் அவருடைய பிறப்பணி அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், அவர் படி நீ மேலே வா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட். நீ உண்மையிலே சொல்கிறேன், சமகாலத்தில் ஒரு 5-6 தலைவர்களுடைய பேச்சுக்களை நான் ரொம்ப கேட்பேன், விரும்பி கேட்பேன், ரொம்ப நேசித்து கேட்பேன். அதில் அன்புமணி பேச்சும் உண்டு, திருமாவளவன் பேச்சும் உண்டு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வைகோ இவங்க பேச்சு எப்பயும் கேட்குறது. கலைஞர் கருணாநிதி ஐயா பேச்சு, பழனிபாபா பேச்சு, முக ஸ்டாலின் ஐயா பேச்சு, இதெல்லாம் எப்பயும் கேட்குறது, எவர் கிரீன், அல்டிமேட்டு. நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம், பல கட்சிக்கு பேசி மாட்டியவர், பாவம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். திராவிட இயக்க சிந்தனையாளர். ஆமாம், ஒன்றும் அரசியலில் பெருசாக ஷைன் பண்ணல. அவர் பேச்சு நல்லாயிருக்கும், பயங்கரமாக பேசுவார்.
இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம எது கேட்குறோன்னா நம்ம நல்லா பேசணுங்கிறதுக்காக கேட்குறோம். அப்போ சமகாலத்தில் வந்து திருமாவளவனுடைய பேச்சுக்களை நான் கவனிக்கிறேன், ரொம்ப உற்று நோக்குறேன். அவர் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அப்போ சொல்கிறேன், இந்த பேட்டி நீங்கள் எடுத்தால் தான் சரி, ஏன்னா நீங்கள் ஒரு பிராமண வீட்டு பொண்ணு, கரெக்ட், நீங்கள் எடுத்தால் தான் இதில் சரியாகவே இருக்கும், வேறு யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரியாக வராது. நீங்கள் பை பர்த்து நீங்கள் பிராமினா இல்லை உங்களோட குணாத்தால் நீங்கள் பிராமினான்னு கேட்டார் இவர். என்னோட பிறப்பால் நான் பிராமணன், ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கேள்வியே அவ்வளோதான். நான் பிறப்பால் இப்படி இருக்கிறேன், அவ்வளோதான். பட் என் குணத்தால் நான் பட்டியலினப்பட்டவன் கிடையாது. என் பிறப்பு இப்படி சொல்லிட்டு வருது, குணத்தால் நான் அப்படி இல்லை, படிப்பால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த இன்டர்வியூ நல்லாயிருக்கும். அன்புமணி அவர்களோட இன்டர்வியூவை நீங்கள் போட்டு கேளுங்க. அவர் இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு. அன்றைக்கி அவங்க கட்சி செயற்குழு கூட்டத்தில் ஒரே தகராறு நடக்குது. ஐயா ராமதாஸ் ஐயா மதியம் பண்ணுறாங்க போல இருக்கு, என்னன்னு தெரியல எனக்கு. அது உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சி என்ன அப்பா பிள்ளை இல்லை, நான் சொல்கிறது தான், நான் கேட்டு நீ இருங்கிறாரு. டக்குனு இவர் எழும்பி நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன், நீ அங்கே வாங்கன்ட்டாப்புல. கட்சி ரெண்டாவது உடையிற மாதிரி சுச்சுவேஷன். ஆமாம். அப்புறம் மறுநாள் பேசி சமாளிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். சரி, உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலுமே ஒருவேளை அப்படி கூட சொல்லியிருக்கலாம், பழைய பாமக இருந்தால் ஒன்று சேர்ந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா ராமதாஸ் ஐயா பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்கிறாரா? அதான் தெரியல, அப்படிதானே சொல்றாரு. பழைய பாமக இருந்தால் வேற மாதிரி சொல்றாருல்ல. நீங்கள் சொல்கிற அர்த்தம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சி இருந்தால் நேரம் வேறு மாதிரி இருக்கும், நான் இருக்கிறதுட்டு அப்படி இருக்குண்ணா. அப்படிலாம் இல்லைங்க, இவர் தான் இருந்தார், யார் அன்புமணி தான் இருந்தார், கட்சி வளர்ந்து நல்லா நிற்கவில்லை. அந்த மாதிரி இளைஞர்கள்ட்ட போய் தவறான விஷயத்தை விதைக்க வேண்டாங்கிற. போனால் போய் மேடையில் உட்கார்றதுக்கு வா, என் பாமக மீட்டிங், எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க இருக்காங்க, வா உட்கார், மேடையில் உட்காரு சொல்லுங்கள். கரெக்டு. வா விசிகா மாநாடு, எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க இருக்கா, வா வரிசையில் முன்னாடி உட்காரு, முதல் வரிசையில் உட்காரு, அப்படி சொல்லணும்ல. டிஎம்கே மாநாடு, எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க இருக்கா, முன்னாடி உட்காரு. ஏடிஎம்கே மாநாடு, எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க உட்கார மாட்டுறாங்க, வைக்க மாட்டுறாங்க. ஏன்னா உன்னை திருப்பி கேட்டுருவான், மேடையில் உள்ளது நீங்கள் எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஆமாம், அது பெரிய பஞ்சாயத்து. திருப்பிடுவான், மேடையில் நாங்கள் டிகிரி முடிச்சிருக்கோம், நீங்கள் யார் யார் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டுருவான். அப்படி பார்த்தா இப்போ சொன்ன தலைவர் எல்லாருமே டிகிரி முடித்தவங்க தான். அன்புமணி MBBS, ஆமாம். திருமாவளவன் அட்வொகேட்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தவர், டாக்டரேட் வேறு, டாக்டரேட்டு. இவர் திமுக தலைவர் டிகிரி முடித்தவர். அவர் உதயநிதி ஐயா, அவர் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி முடித்தவர். வைகோ அதே மாதிரி சொல்ல வேண்டியதில்லை, அட்வொகேட்டு. அப்படியே வாங்க, ஒரு தலைவர்களாக பாருங்கள் டிகிரி முடித்தவங்களா, இவங்களெல்லாம் உட்கார வச்சு டிகிரி முடித்தவங்களா பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். படிக்க சொல்லணுங்க முதல்ல. நான் இப்போ இந்த வீடியோ பேசுகிறது எதுவுமே படிக்க தான் சொல்கிறேன். வேலையே கிடைக்க வேண்டாம், உனக்கு வேலையே கிடைக்க வேண்டாம், வாங்க மாடு மேய்ப்போம், ஆனால் படிச்சுட்டு மாடு மேய்ப்போம். வேலையே வேண்டாங்கிற, வேலையே வேண்டாம். எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறது? 140 கோடி பேர் மக்கள் இருக்கோம், எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன், எங்கேருந்து கொடுக்குறது? வேலையே வேண்டாங்கிற, படிப்போங்கிற. எஜுகேஷன் மஸ்ட்டு. முதல்ல படிப்போம், படிச்சுட்டு விவசாயம் பண்ணுவோம், படிச்சுட்டு டிராக்டர் ஓட்டுவோம், படிச்சுட்டு மாடு மேய்ப்போம், படிச்சுட்டு ஆடு மேய்ப்போம், எல்லா வேலையும் செய்வோம். முதல்ல படிச்சிருவோம், வயசு போயிடும். ஆமாம். அப்புறம் படிப்பு பயிர் செய்யணும், பருவத்தை முதல்ல படிச்சிருவோம், அப்புறம் எல்லா வேலையும் செய்வோம். அரசியல் பண்ணுவோமா, முதல்ல ஒரு டிகிரி முடி. நல்லா 20-25 வயசில் பாலிடிக்ஸ் வரலாங்க, டிகிரி முடிச்சுட்டு நல்ல பேச்சாளனா வரலாங்க. அப்படித்தானே பல தலைவர்கள் வந்திருக்காங்க. சாக்ரட்டிஸ் இருக்காரு, அரிஸ்டாட்டில் இருக்காரு, பிளாட்டோ இருக்காரு. இந்த வரிசையை எப்படி சொல்ல முடியுது நம்மளால? எஜுகேஷன் தானே. பெருசாக எந்த சித்தாந்தமும் இல்லாமல் வெறும் அந்த தலைவனோட ஃபேமுக்காண்டி ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி விளங்குமா? தத்துவம் இல்லாத தலைவர்களை சினிமா ரசிகர்களே தான் தேர்ந்தெடுப்பார்கள். தத்துவம் தான் இங்கே தலைமை கிடையாது, இங்கே தத்துவம். மனிதன் கிடையாது, தத்துவம் தான் தலைமையத்தை நடத்தணும். வரிசையாக இப்போ அடுத்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க இளைஞர்கள். இப்படியே போக வேண்டாங்கிற. நம்மளுக்கான தகுதி, நமக்கான படிப்பு, நமக்கான எஜுகேஷன், நீங்கள் வாங்க, உங்களுக்கான எல்லா கட்சிகளும் வழிவிடும். இந்த மாதிரி சாதி சண்டை போடுறதுனாலையோ, சாதி சண்டை, எனக்கு அந்த டாபிக்குள்ளே எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அது பேசினா அதை மேலும் மேலும் ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும். கரெக்ட், அது தப்பு. அது அதனால தான் அதை சார்ந்து பேசுகிறோம். அதை சார்ந்த விஷயங்கள். சாதிங்கிறது எந்த வகையில் வந்தாலும் அது சாக்கடையே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனிதனுக்கு மனிதன், நான் மேலே நீ கீழே என்று நினைப்பது ஒரு விதமான உளவியல் நோய். நன்றி, மிக்க நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.